உனக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்யாமல் விட மாட்டேன். செய்யாமல் விட்டுட்டேன்னா கைவிட்டது போல, ஆனால் செய்யாமல் நான் விட மாட்டேன். என்னென்ன சொன்னார் 13ஆம் வசனத்துல அதை ட்ராக் பண்ணலாம். நீங்கள் என்ன சொன்னார்னா, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சொத்து இல்லாமல் வீடு இல்லாமல் சும்மா அங்கே வெளியே படுத்து கொண்டிருக்கிறான் யாக்கோபு. தலகாணிக்கு பதில் ஒரு கல்லை வச்சிருக்கிறான். இவன்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்க போகிறேன், உனக்கும் உன் சந்ததிக்கும். அடுத்து சொல்கிற 14, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எல்லா பக்கமும் சந்ததி தான் பெருகுன்றாரு. இவனுக்கு கல்யாணமே ஆகலை. இவனெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவான்னு அவனே நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஏமாத்து பேர்வாளையை யார் கல்யாணம் பண்ணுறது, இந்த பொய் பேசுகிறவனை யார் கல்யாணம் பண்ணுறது, யார் நம்பி பொண்ணு கொடுக்குறது இந்த மாதிரி ஆளுக்கு. ஆனால் இவன்கிட்ட போய் சொல்கிறாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உடனே இருந்து. இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் நான் செய்வேன், பெருசு பெருசாக நம்ப முடியாத காரியங்களா சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறார், நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லைன்னா இதெல்லாம் செய்யாம விட மாட்டேன் உன்னை. அதுதான் கைவிடலைன்னு அர்த்தம். கூட இருந்து இதெல்லாம் நடக்கும்படி நான் செய்வேன், அந்த விதத்தில் உதவி செய்வேன். உபாமம் 31:6 பாருங்க, இன்னொரு உதாரணம். உபாமம் 31:6. இந்த நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்றதை பைபிள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கனாலே ஐயோ சூப்பராக இருக்கும். உபாமம் 31:6 வசனத்தில் மோசே சொல்கிறார். மோசே அவருக்கு வயசாகிடுச்சு, கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசுகிறார், எனக்கு வயசாகிடுச்சு, 120 வயசாகிடுச்சு, உங்களோட நான் வர முடியாது, கானான் தேசத்துக்குள்ளே நுழைய முடியாது, இனி யோசுவா தான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உபாமம் 31 பாருங்க 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவர் என்ன பண்ணுவார், அவர் இந்த உங்களுடைய எதிரிகள்லாம் அழிப்பார், நீங்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறீங்க, கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உங்களை நடத்துவார் அப்படிலாம் சொல்லிட்டே வராரு. 4ஆம் வசனத்தை சொல்கிறாரு, உங்களை எதிரிகளுக்கு என்ன பண்ணுவார், ஏற்கனவே எப்படி நீங்கள் யுத்தத்தில் ஜெயித்தீங்களோ அதுபோல் திரும்ப ஜெயிக்க போகிறீங்க. 6ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். கூட வராரு, வந்தார்னா என்ன பண்ணுவார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னங்க அர்த்தம் இங்க? என்ன அர்த்தம்னா, தைரியமா போ, தேவன் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும், எத்தனை எதிரியா இருந்தாலும், எத்தனை யுத்தமா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வைப்பார். அப்படியே நடந்தது யோசுவா புஸ்தகத்துல. யுத்தத்துக்கு மேல யுத்தம், ஆனா எல்லா யுத்தத்திலும் ஜெயம்.